பரீட்சை டயத்துலலாம் 10th எக்ஸாம் எழுதும்போது உள்ளுக்கு கூப்பிட்ருவாங்க. இருந்தாலும் அது ஒரு லாஸ்ட் ஒரு ஆன்சர் ஒன்று படிச்சிருவோம், 2 மார்க் ஆன்சர்னு படிக்கிற நிறைய கேரக்டர் இருக்குன்றீங்களா, அப்படியே உள்ள போறியா வெளில போறியான்னு வாத்தியார் அனுப்பிவிடுவார். அந்த மாதிரி தான் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்க மணிகண்டன் வந்தார். என்ன சார் ரொம்ப சின்சியராக இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜூரி இல்லை அப்படின்னாரு. ஆமாம் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இங்கே வந்து தான் 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அந்த நிலைமை தான் எனக்கு. அதுவும் கேட்டேன் ஷூட்டில் இருந்துட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா, 6 மணிக்கு தான் ஷூட்டே முடியும் சார், கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படிங்கிறாப்புல. 6 மணிக்கு ஏன் அப்படின்னா பார்க்குறேன் சார் 5:30 மணிக்கு வந்துடுறாரு சார் அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி அடிச்சு பிடிச்சி சரின்ட்டு குளிக்க கூட இல்லாமல் மூஞ்சியை கழுவிட்டு வந்தா அப்போ தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்குற சார் 6 மணிக்கு வர்றதுக்கு 6:01 ஆயிடுச்சா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. 6:01 ஆயிடுச்சு அப்படின்னு. 7:01 உள்ள அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, 7:30 அனுப்பியிருக்கா பாவி. ஒரு மனுஷன் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து 1 நிமிஷம் கூட வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவரை 1.25 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருந்தா நான் வீட்லேயே அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருப்பேன். பிட் அடிக்கிறது மாதிரியே உட்காந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்கேன், சவுண்டும் கேட்கல, ஒரு உத்தேசமாக உட்காந்து இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஜூரியா என்ன பண்ணுறது. அப்புறம் சார் நீங்கள் 2 பேரும் முடிவு எடுத்துங்க சார், ஏன்னா இது யார் ஃபஸ்ட்டு ஜூரியா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கேட்கும்போது பாக்கியராஜ் சார் அப்படின்னாரு. இல்லை நான் வரல ஜூரியா, நான் ஃபங்க்ஷனுக்கு வேணா வர்றேன் அப்படின்னு. ஏன்னா பாக்கியராஜ் சாருக்கு எனக்கு ஒரு கதை இருக்குது. பாக்கிய ஆஃபீஸில் வந்து நான் ஆஃபீஸ் பையன் இருந்தாலும் என்ன அவருக்கு பக்கத்தில் வந்து இன்றைக்கி வேணும்னே உட்கார வைக்கிறாப்ப, அந்த கதையெல்லாம் தெரியும், அவருக்கு வேணும்னே பக்கத்தில் உட்கார வைக்கிறாப்புல. அப்படி நான் லைட்டாக உரசணும், அவரை பார்க்கணும், டேய் அப்படின்னு அவர் நினைக்கணும். அவர் நினைக்க மாட்டார். சரி மணிகண்டன் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருங்க மணிகண்டன், நான் தள்ளி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. உள்ளுக்கு வரும்போதே நிறைய சுகுமார் அப்படிங்கிறாங்க. யார் சுகுமார்னு தெரியல, பல சுகுமார் இருக்காங்க இங்கே. அதில் ஒரு டைரக்டர் சுகுமார் அவர்களை அழைக்கிறோம்னா சூர்யா ஏறான். டேய் நீ எப்படா சுகுமாரானே அப்படின்னு எனக்கு தெரியல, நீ எப்படா சுகுமாரானே அப்படியாடா, நாங்கள் சூர்யான் தான் கூப்பிடுவோம், ஒன்றா தெரிஞ்சிருக்கோம். அவர் யார் சுகுமார் சார், சூரியன் தான் சார் எனக்கு தெரியும், சுகுமார்லாம் தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் தான் கீழே குஞ்சிட்டு செப்பலை பார்த்துருக்கேன். இப்போ செப்பலை பார்க்குறேன், செப்பலில் நாய் கடிச்சு வந்திருக்கு. ஐயோ இது தெரியுமா வந்துட்டோம் அப்படின்னா அதை வேற ஒரு பக்கம் மறக்க. இப்படி இந்த டென்ஷனுக்கு இல்லை. உண்மையிலே இங்கே உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மண்டைக்குள்ள வேறு நாளைக்கு என்னென்ன எடுக்கிறது, அதுக்குள்ள வேறு SMS வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க நாளைக்கு வேணுமா வேண்டாமா, இந்த செட் ப்ராப்பர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நிறைய கலந்துருக்கேன். இப்படி ஒன்று முதல் தடவையாக அதவா ஓம் மூலமாக தான் கலந்துக்கிறேன். வாழ்த்துக்கள்.